அடிக்கிற இந்த வெயிலுக்கு முடிய பராமரிக்கிறதுக்குள்ள அப்பப்பா போதும் போதும்னு ஆயிடும். முடி வந்து ரொம்பவே காஞ்சி போன மாதிரி ரஃப்பா வறண்டு போன மாதிரி இருக்கும். தலையில பொடுகு அதிகமா இருக்கும். வேர்வை அதிகமா வந்து தலையில அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். இதனால முடி உதிர்வு அதிகமா இருக்கும். முடியும் வளரவே வளராது. இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க ரெடி பண்ணி உங்க தலையில அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய முடி வந்து நல்ல பட்டு போல ஷைனிங்கா மின்னும். அதே சமயத்துல முடி உதிர்வும் இருக்காது, தலையில வறட்சியும் இருக்காது, முடியும் நல்லா செழித்து ஆரோக்கியமா வளரும். கருங்கருன்னு இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, அதாவது பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது நம்ம பயன்படுத்தும் போது இந்த பொடுகை வந்து நீக்கிடும், டெட் செல்ஸையும் நீக்கிடும், முடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், முடி உதிர்வையும் நிறுத்தும், முடிக்கு நல்ல ஒரு பட்டு போல ஒரு தன்மையையும் கொடுக்கும். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இது ஊறினாதான் மிக்சியில வந்து அரைப்படும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அந்த குட்டி குட்டியா ரவை மாதிரியே தான் இருக்கும், அரைப்படாது. அதனால நல்லா ஊறணும். இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தேங்காவை நம்ம தலைக்கு நேரடியாக பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரடியாக சேர ஆரம்பிக்கும். இதனால முடி உதிர்வும் இருக்காது, அந்த வறட்சியை நீக்கும், தலையில பொடுகு இருக்காது, நேச்சுரலாவே நல்ல ஒரு பட்டு போல ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும். இப்போ இந்த தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இப்போ கூடவே நம்ம ஊற வச்சிருக்க அந்த கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி, இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா துணியை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காயினுடைய அந்த திப்பி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதிலே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு நல்லா வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கணும், அந்த மாதிரி பிழிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் முழுக்க வச்சிருங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் மறுநாள் காலையில் காமிக்கிறேன் பாருங்க. மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குது பாருங்க. தேங்காய் வந்து நல்ல முத்தின தேங்காவா பயன்படுத்துங்க, சொல்ல மறந்துட்டேன். அந்த மாதிரி முத்தின தேங்காவா பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஆடை மாதிரி நல்லா படிஞ்சு வர ஆரம்பிக்கும், நல்ல திக்காக இருக்கும். இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, முடி நல்ல பட்டு போல இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தனியாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும், எப்போல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரீசரில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் தான் இருக்குன்னா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுடைய முடியோடைய வேர் கால்களில் முடி முழுவதுமே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக்கும் வந்து கொடுக்கும் இது உங்களுக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம், ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க, ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சால் மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி குளிங்க. ஷாம்பு வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க, கொஞ்சமாக ஷாம்பு போட்டு குளிச்சாலே போதும். முடி நல்ல பட்டு போல் ஷைனிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கே நீங்களே உங்கள் முடியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை நோட் பண்ணுவீங்க. அந்த வறட்சியான தன்மையை எல்லாத்தையுமே நீக்கிட்டு முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும், முடி உதிர்வையும் நிறுத்தும். அந்த கசகசா பயன்படுத்தும் போது முடியோடைய வேர் கால்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.